சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இது வந்து 11/7/1970 முரளியுடைய 5வது பார்ட் பார்க்கிறோம். அநேகமா இதான் லாஸ்ட் பார்ட்டா இருக்கும். பார்ட்டிகளுடைய சந்திப்புல 2வது பேரா பார்க்க போறோம். ஸோ ம். ஃபர்ஸ்ட் பேரா வந்து சாது சன்னியாசிகள் உங்க கால்ல வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா. நீங்க வந்து அதுக்கு பக்குவமாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ம். வீண் சங்கல்பம் இல்லாம அது இருக்க சொன்னாரு. விஐபி கிட்ட ஸ்பெஷல் கவனம் கொடுக்கறதுனால நீங்க விஐபி ஆயிடுவீங்க. அவங்க விஐபி கிடையாது. நீங்க தான் விஐபி. ஆனா நம்ம அவங்க கிட்ட பணிவா இருந்து அவங்களுக்கு கவனம் கொடுத்து சேவை செய்ய சொல்லியிருந்தாரு. ஓகே சிஸ்டர். இப்ப 2வது. தில்லியை பாப்தாதாவின் தில் இதயம் என்று கூறுகிறார்கள். எப்படி இதய துடிப்பின் மூலம் ஆரோக்கியம் தெரிய வருகிறது, அதேபோல் தில்லியில் எழும் சப்தத்தின் மூலம் முடிவுக்கான சப்தத்தை கேட்டார்கள். டில்லிதான் கண்ணாடி என்றால் தில்லியைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது? எவ்வளவு பெரிய பொறுப்பின் கிரீடமோ அந்த அளவே சத்தியத்திலும் பெரிய கிரீடம் கிடைக்கும். அதைத்தான் எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பு என்று கூறப்படுகிறது. தந்தையும் மதுபனில் இருந்து கொண்டு எல்லைக்கப்பாற்பட்ட சேவை செய்தார் இல்லையா? அப்படி ஒவ்வொருவருக்கும் எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பு இருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி எப்படி இருக்கும்? எல்லைக்கப்பாற்பட்ட விஷயத்தை யோசிப்பது, எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பத்துடன் அன்பு மற்றும் சம்பந்தம் வைத்துக் கொள்வது, மேலும் அனைத்து இடங்களும் தன்னுடைய இடம் என்று நினைப்பது. அப்படிப்பட்டவரை எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்கு தகுதியானவர் என்று கூறப்படுகிறது. எல்லைக்குட்பட்ட சேவை செய்பவரை சேவைக்கு தகுதியானவர் என்று கூற முடியாது. சூப்பர் சூப்பர். அந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு வரும். எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் திகழும் அப்படின்ட்டு. சோ இந்த இதை வந்து அப்படியே சாரமா சொன்னா அந்த லைனே அதுதான் அர்த்தம். சோ எந்த அளவுக்கு பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க அந்த கிரீடம் கிடைக்கும்ன்ற. அதனாலதான் இங்க பொறுப்பு தான் உங்களுக்கு கிரீடம்ன்ற. இதுதான் அங்க ஒரிஜினல் கிரீடமா மாறப்போகுது, பதவியா மாறப்போகுது. அப்ப இன்னைக்கு வந்து சில நாடுகள் வந்து உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அது வந்து ஃபோர்ஸ வச்சு பண்ணுது, மிரட்டி டாக்ஸ் போட்டு இப்படி. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பமாக நாம நினைக்கிறோம். சோ நம்ம ஆட்சி தான் வரப்போகுது. அது அவங்களுக்கு தெரியாது. பாபா சொன்ன மாதிரி 2 பூனை அடிச்சுக்கிறது நடக்குது இப்ப இல்லையா? ஆனா வெண்ணெய் நமக்கு தான் கிடைக்க போகுது. சோ அதுக்கு வந்து இதயம், உலகத்தின் இதயம், பாப்தாதாவுடைய இதயம் எல்லாமே அந்த டெல்லி தான். ஏன்னா தில் அதுக்கு தான் பேரே அப்படி வந்திருக்கு பாருங்க. ஹிந்தியில தில்லுன்னா இதயம் தான். ஒருத்தருடைய இதய துடிப்பை வச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை முடிவு பண்ணலாம். வயதாக அது ஹார்ட் மசில்லாம் வீக் ஆகும். அப்ப அந்த மாதிரி பாபாவுடைய இதயம்ன்றாரு டெல்லிய. உலகத்துக்குமே அதுதான் இதயம். அப்ப அந்த டெல்லியில எந்த அளவுக்கு சத்தம் வருது, அதன் ஆதாரத்துலதான் சமாப்தியின் சப்தத்தை கேட்பாங்க அப்படிங்கிற. அதாவது டெல்லியில வந்து வீட்டுக்கு வீடு தெரியணும் பாபா ஞானம். அங்க அப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அதுதான் பாபா சொல்றாருல, இதயத்தின் ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியமே இதய துடிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அப்ப அது வந்து நல்ல வீரியமா இருக்கணும் ஹார்ட். அந்த மாதிரி டெல்லியில என்னைக்கு பயங்கர வீரியம் ஆயிடுச்சோ அன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த செய்தி பரவிடுச்சுன்னு அர்த்தம். உலகம் ஃபுல்லா பரவுறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது இல்லையா? ஹார்ட் வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும்போது ரத்தம் வந்து கை கால் அந்த எட்ஜி வரைக்கும் போயிட்டு வரும் ரத்தம். அந்த மாதிரி டெல்லியில அந்த அளவுக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னா உலகம் ஃபுல்லா போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன, சமாப்தி தான். அப்ப உலக அழிவு சத்தம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப டெல்லி வந்து ஒரு கண்ணாடின்றார், உலகத்துடைய கண்ணாடி அது. சோ உலகம் எப்படி இருக்குதுன்றத டெல்லியை வச்சு தெரிஞ்சுக்கலான்றார். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு இல்லையா?
டெல்லியில ஆமா. எல்லாம் தூய்மையா இருக்கும்போது உலகம் சொர்க்கம். டெல்லியில எல்லாம் அழுக்கா இருக்கும்போது உலகம் நரகம். சோ இப்ப இப்ப ரொம்ப அந்த அந்த இது ஆ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க உண்மையிலேயே அப்படிதான் சொல்லியிருக்காங்கல்ல, இருக்குது. ஆ டெல்லி ரொம்ப மோசமா இருக்குதுன்ட்டு. மோசமா இருக்குது. கரெக்ட். அப்போ உலகம் அப்படி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப டெல்லியில நெறைய பாலியல் குற்றம் நடக்குதுன்னா, உலகமும் அப்படி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அப்ப ம். டெல்லியில இப்ப எல்லாரும் வந்து பக்காவா பாபா குழந்தை அதாவது ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல. பட் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் ம். அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சிருச்சு. அதான் கண்ணாடின்றாரு. ம். சோ அதனால உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதுன்றாரு டெல்லிக்காரங்களுக்கு. சோ இது டெல்லிக்காரங்கன்னு பாபா சொன்னாலும், நம்ம எல்லாருமே அப்படி நெனச்சுக்க வேண்டியதுதான். இல்லையா? நம்மளுடைய அ ஒரிஜினல் வீடு டெல்லி தானே. சொர்க்கம் தான் நம்ம ஆமா. பாரதம்ன்றது. அது டெல்லி தான். ம். அப்ப அவ்வளவு பொறுப்பு இருக்குது. சோ எந்த அளவு நேட்டிவ்ன்னு பார்த்தா நமக்கு டெல்லி. நம்மளோட ம். நேட்டிவ் இப்ப டெல்லியா இருக்கு. டெல்லி கரெக்ட். எந்த அளவுக்கு பொறுப்பின் கிரீடம் பெருசா இருக்குதோ, அதாவது அந்த அளவுக்கு பொறுப்பு அதிகமா இருக்குதோ, அந்த அளவுக்கு சத்தியுகத்துல பெரிய கிரீடம். அதாவது பெரிய பதவி கிடைக்கும். அதுதான் எல்லையற்ற பொறுப்புன்றாரு. சோ பாபா வந்து மதுபன்ல இருந்துகிட்டே உலகம் ஃபுல்லா சேவை செய்றாரு. அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா சேவை செய்ற அந்த எல்லையற்ற பொறுப்பு இருக்குது. அந்த எல்லையற்ற புத்தி ம். இருக்கணுன்றாரு. அந்த எல்லைக்குட்பட்ட என்னுடைய குடும்பம், அல்லது என்னுடைய ஊரு, என்னுடைய சென்டரு அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு, உலகம் என்னோடது. அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி. உலகமே என்னிது. ம். சோ அதுதான் எல்லையற்ற விஷயத்தை யோசிக்கிறது. அப்ப உலகம் ஃபுல்லா இந்த செய்தி போகணும். இல்லையா? இப்ப வந்து ஆ உலகத்துல எங்க பாலஸ்தீனத்துல பிரச்சனை நடந்தாலும் சரி, உக்ரைன்ல பிரச்சனை நடந்தாலும் சரி, நாம தான் கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்ம ம். சகோதரன்றது நமக்கு தான் தெரியும். இங்க வந்து ஜாதிய பார்க்கல, ம். மதத்த பார்க்கல, ஆத்மாவ மட்டும் பார்க்கிறோம். சோ எல்லா ஆத்மா ஏன்னா நமக்கு நம்ம தொடர்புல இருந்து வர்றது தான் எல்லா மதமும். எல்லா மதத்துடைய ஆரம்பமும் நமக்கு பொறந்தவங்களா தான் இருப்பாங்க. சோ டைரக்ட் தொடர்பு இருக்கும். நமக்கும் அவங்களுக்கும். சோ அப்ப அவங்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது ஆத்மா மேல உள்ள அன்பு. சோ அவங்களுக்கு எப்படி செய்திய கொடுக்கிறது? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். அதான் எல்லையற்ற விஷயத்தை எப்படி யோசிக்கிறது? நம்ம எல்லையற்ற மரத்தோட குடும்பம் தண்டு மாரி ம். அவங்கலாம் கிளைகள், இலைகள் மாதிரி இருக்காங்க. கீழேருந்து தானே தண்ணி மேல வரைக்கும் போணும். நம்மகிட்டேருந்து தான் எல்லாம் அங்க போகணும். எல்லா இடத்துக்கும். கிளைகள், கண்டிப்பா, இலைகள் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா. ஏன்னா, நமக்கு வந்து சொர்க்கம், இதயம் டெல்லின்னா, அவங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கும் சரி, அ முஸ்லிம் மதத்துக்கும் சரி, அந்த அரபிக் இடம் தான் அவங்களுக்கு இதயம். இல்லையா? ம். சோ அப்ப அவங்களுக்கு அவங்க தாய்மொழியில நம்ம செய்தி கொடுக்கணும். அரபிக் மொழியில. ம். சோ அது நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ம். பட் ஆமா. எப்படியாவது அவங்களுக்கு போயிடணும். எல்லாருக்கும் சைனாவுக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகணும். அது எப்படி போறதுன்றது தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, நெறைய முஸ்லிம் நாடுகள்ல YouTube பேன். YouTube கிடையாது. அலோடே கிடையாது. ம். அப்படி இருக்குது. ஆ ரஷ்யாலயும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். சைனாலயும் கிடையாது. இப்ப எப்படி செய்தி குடுக்குறது? ஏன்னா, ம். உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை சைனா தான். ஆனா அங்க போக ஆமா. முடியலன்றது எவ்வளோ பெரிய வருத்தம் இல்லையா? ம். ஸோ அந்த அந்த எண்ணமாவது அவங்களுக்கு வந்து ஆனா அங்க சென்டர் இருக்கும். கண்டிப்பா சென்டர் இருக்கும். ரஷ்யால சென்டர் இருக்கும். இங்க இருக்கும். பட் நம்ம சேவை பண்ண ம். முடியாது. இன்டர்நெட் மூலமா பண்ண முடியாது. ஆமா. அவ்வளோதான். ம். ஆ அப்ப எல்லையற்ற குடும்பத்துடைய தொடர்பு இருக்கணும். அப்ப நமக்கு அதாவது பாரத விலாஸ்ன்னு ஒரு படம் வந்தது. எல்லா மதமும் ஆமா. என் மதமேன்னு ஒரு சூப்பர் ஆ. சூப்பர் லைன் வரும் அது. எல்லா ஆமா. ஆ எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களும் போவாங்க. அந்த ஒரு ஒரு பாட்டு பஸ்ல வரும். டிராவல் பண்ணி போற மாரி அந்த ஆ ஒரு பாட்டு ம். வரும். இந்து இந்திய நாடு என் ஆ நாடு, இந்தியர் என்பது என் பெயர்ன்னு ஒரு என் பாட்டு. பேரு, ம். எல்லா மக்களும் என் மக்கள் அப்படின்னு சூப்பரா இருக்கும். சோ அந்த உணர்வுல இருக்கணும். இது இந்தியா மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த உலகமும் அந்த உணர்வுல இருக்கும்.
எல்லா இடமும் நம்புல்துதாங்க. இந்த ரோஜான்ற ஒரு படத்துல ஹீரோ அரவிந்த் சாமிய வந்து டெல்லியில போடுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு போடும்போது, "டெல்லிக்கு போயிடுவீங்களான்னு?" "என்ன சார் நம்ம இந்தியா தான" அப்படின்ட்டு போவாரு. "எங்க போனா என்ன நம்ம இதுல தான" அப்படின்ட்டு அப்ப ஏன்னா இந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு அந்த எண்ணத்திலேயே இருக்குதா, அத உடைக்குது. அந்த ஒரு டயலாக். "எங்க போனா என்ன ம். நம்ம இந்தியா தான" அப்படின்ட்டு. அப்பதான், "ஓ! நம்ம இந்தியா இல்ல" அப்படின்ற அந்த உணர்வே அப்பதான் வருது மக்களுக்கு. அந்த மாரி எல்லா இடமும் நம்மளுது தான். ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அரேபியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே நம்பளுது தான். அப்படிப்பட்டவங்க தான் இப்ப தேவ. அப்படிப்பட்டவங்க இல்லாதது தான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம். அமெரிக்கால இருக்கிறோம், அது மட்டும் தான் என் நாடுன்னு நெனைக்கிறான். அதனால தான் மத்த நாட்டு கூட சண்ட போடுறாங்க. ஒவ்வொரு நாடும் அப்படித்தான் நெனைக்குது. அதான் பிரச்சனையா இருக்குது இப்ப. ஆமா. ம். ஸோ, அப்படி எல்லா இடமும் நம்முடையதுன்னு யாரு நெனைக்கிறாங்களோ, அவங்க தான் எல்லையற்ற சேவாதாரி. எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப ம். பிரம்மகுமாரிகளுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது இந்த நேரத்துல குறிப்பா. இல்லையா? ஆமா. அதான் முக்கியமான விஷயம். எல்லைக்குட்பட்ட சேவை செய்றவங்கள எப்படி எல்லையற்ற இல்ல, சேவாதாரின்னே சொல்ல முடியாதுன்றாரு. ஆ. எல்லைக்குட்பட்ட சேவை செய்றவங்க சேவாதாரியே கிடையாதுன்றாரு. சரி. எவ்வளோ பெரிய விஷயம். இல்லையா? ஆ ம். அதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப வந்து ஒரு பாபா குழந்தைக்கு அவங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா சைனீஸ் தெரியுதுன்னா, சைனீஸ்ல பண்ணணும் சேவ. அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வு ம். இருக்குதுன்னு அர்த்தம். தெரியும். ஆனா நான் பண்ண ம். மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு எங்க ஏரியாவுக்கு வந்தா போதும். என் சென்டருக்கு மட்டும் வந்தா போதும். இந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. ம். அந்த அதான் பிரச்சனையே. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சென்டர்ல இருக்கிற சிஸ்டருக்கும் ஹிந்தி தெரியும். யாராவது ஹிந்தியில சேவை பண்றாங்களா? ம். இங்க இருந்து? யாரும் பண்றது இல்லையே. அப்ப எப்படி ம். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரின்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சா பண்ணணும்ல. ஆமா. அதுதான் சொல்றாரு. அப்ப சேவாதாரி லிஸ்ட்லயே வரமாட்டாங்கன்றாரு பாபா. எல்லைக்குட்பட்ட சேவை. ம். அப்ப இது இது அதாவது கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி நினைக்க மாட்டாங்க. ஏசப்பா, ஆ. ஏசப்பா தான். என் சர்ச்சுக்கு தான் வரணும்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ கிறிஸ்டியன் ஆனா எனக்கு ஆமா. சந்தோஷம். அவ்வளோதான் அவங்க நினைப்பாங்க. இல்லையா? சோ அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு கூட அது அது ஆனா மத ரீதியான அன்பு. மத ரீதியான அன்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் எல்லாரும் மாறணும்னு தானே நினைக்கிறாங்க. இல்லையா? ம். சோ அவங்க நம்மள விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு ம். இருக்கு. அந்த மதம் ஆ போதனை பண்றவங்களுக்கு. ம். சோ அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவகர். ஒரு ஒரு பிரதர் வந்து தமிழ்நாட்டுக்காரரு. அப்படியே ட்ரெயின்ல போவாரு. கிறிஸ்டின் போதகர். Facebookல வருவாரு ம். அவரு. பார்த்தீங்கன்னா, ம். மலையாளத்தில பேசுவாரு. ஆ ம். ஒரிஸ்ஸால என்ன பாஷை? ஒடிஷான்னு நெனைக்கிறேன். அங்க அதுல பேசுறாரு. ஹிந்தியில பேசுறாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு. நான் தமிழ்நாட்டுல இருந்து ம். வந்திருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. ம். இல்லையா? அது இயேசு மேல ம். அன்புன்றது அடுத்தது. பட் மக்கள் மேல அன்பு இருக்குல்ல. அவங்கள மாத்தணும். கடவுள்கிட்ட எடுத்துட்டு வரணும். சொல்லணும். அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. சோ மதுபண்ணை அடுத்தது படிங்க சிஸ்டர். மதுபண்ணை சேஃப் பாதுகாப்பு பெட்டகம் என்று கூறுகிறார்கள். மதுபண்ணில் இருப்பவர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிறார்கள். பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மணிகளாக இருக்கிறீர்கள்? அனைத்தையும் விட நல்ல மணியாக நெற்றியின் மணி இருக்கிறது. நெற்றி மணி குறைவாக இருக்கிறது. இதய மணிகள் அதிகமாக இருக்கின்றன. யார் அதிகமாக பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நெற்றிமணிகள். யோக யுக்தாக மற்றும் நிச்சய புத்தி உடையவராக ஆகி காரியம் செய்வதினால் வெற்றி கிடைத்தே விடுகிறது. முதலில் இருந்தே ஒருவேளை செய்கிறோம், ஆனால் கிடைப்பது கடினம் என்ற எண்ணம் புத்தியில் இருக்கிறது என்றால், இந்த எண்ணம் கூட நிச்சயத்தின் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது. நிச்சய புத்தி உடையவராகி செய்தார் என்றால் தோல்வி அடைய மாட்டார். பிரச்சனைகளை எதிர்கொள்வதினால் வெற்றி கிடைக்கிறது. தடைகளோ வரும். ஆனால் ஈடுபாட்டின் அக்னியில் தடைகள் பஸ்பமாகிவிடும். நல்லது. சோ இப்ப நெறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும். என்னடா பாபா டெல்லிய புகழுறாரு. நம்ம மதுபன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மதுபன்ல இருக்கிறவங்களுக்கு தோணும்ல, என்னடா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம். இவரு டெல்லி தான் இதயம்ன்றாரு அப்படின்ட்டு. சோ ம். இப்ப பாபா என்ன சொல்றாரு, பாபா மாதிரி பேசுறதுல யாராலயும் முடியாது. இங்கேயும் குஷிப்படுத்திட்டு, ஆமா. அடுத்தது டக்குனு இங்கேயும் குஷிப்படுத்துவாரு. அப்ப மதுபன் வந்து இரும்பு பெட்டகம். பயங்கரமான
ஒரு சேஃபான லாக் அது. ரொம்ப பாதுகாப்பான இடம். அந்த மாரி இடத்துல மதுபன் நிவாசிகள் இருக்கிறீங்க. சோ இரும்பு பெட்டகத்துல வசிக்கிறவங்க எந்த மாதிரி மணிகளாக இருக்கிறீங்க? இப்ப சொல்றாரு. எல்லாத்திலயும் பெரிய மணி வந்து நெற்றி மணி. இங்க பெரிய மணின்றது வந்து உயர்ந்த மணிய சொல்றாரு. ஆ ஆனா அந்த மஸ்தக் மணி வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. இதய மணிகள் வந்து அதிகமா இருக்குது. சோ இது ஒரு விதத்துல வந்து மஸ்தக் மணின்றது வந்து அந்த ஆத்ம உணர்விலே இருக்கிறது. இல்லையா? எல்லாருக்கும் பாபாவ புடிக்கும். சோ அப்ப இதயத்துல இடம் புடிச்சாச்சு. ஆனா, இங்க ஜொலிக்கிற மணி ஆயிட்டுமா? அப்டின்னா, அது ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்கன்றாரு. ஆ இதய மணி அதனாலதான் நமக்கு அந்த நெற்றி சுடின்னு ஒரு இதே வந்துச்சு போல இருக்கு. அத நம்ம நாட்டுல எல்லாம் அந்த ராஜஸ்தான்லாம் பார்த்தா நல்ல குண்டா ஒரு நெற்றியில ஒரு மணி மாரி கட்டியிருப்பாங்க. இங்கேயே இருக்குமே. நெத்திச்சூடியே வித்தியாசம். கல்யாணத்துக்குலாம் போடுவாங்கல்ல. இல்ல? போடுவாங்க. சாதாரணமா இப்படி ரவுண்டா ஏதாவது ஒரு கல் வச்சு போடுவாங்க. அங்க ம். ராஜஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா, உருண்டையா மணி மாதிரியே இருக்கும். ஓஹோ! சரி, சரி. குண்டலம் மாரி இருக்கும். ஓ! இந்த இடத்துல போட்டுப்பாங்க. நெற்றி மணி. அதான் மணி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. வாவ்! சூப்பர், சூப்பர். அப்ப யாரு அதிகமாக இரும்பு பெட்டகத்துல இருக்கிறாங்களோ, அவங்க மஸ்தக் மணிகள்ன்றாங்க. அப்படின்னா மதுபன சொல்றாரு. மதுபன தான் சொல்றாருன்றதே புரியாத மாரி சொல்றாரு. ஏன்னா அவங்க நொந்துறக்கூடாதுல்ல. இந்த பாம்பும் சாகணும், கம்பும் உடையக்கூடாதுன்றத பாபா சூப்பரா பண்றாரு. ஆ ஏன்னா இப்ப தானே புகழ்ந்துட்டு வந்தாரு. சோ அதனால அப்படி இன்டைரக்ட்டா சொல்றாரு. அவங்க மஸ்தக் மணிகள். சோ அப்ப யாரு மஸ்தக் மணிகள் அப்படின்னா, யோக யுக்தாக இருக்கணும். அப்ப யோக யுக்தம்னாலே ஆத்ம உணர்வுல பாபா நினைவுல இருக்கிறவங்க தான். இப்ப அவ்யக்த இஷாராவெல்லாம் வந்து இத வச்சு தான் வருது. இந்த வாரம் ஃபுல்லாவே. நம்பிக்கை, நிச்சய புத்தி ஆதாரத்துல தான் வெற்றின்ட்டு. அப்ப யோக யுக்தாக அதாவது யோகத்துல மூழ்கி, அசைக்க முடியாத நிச்சய புத்தியோட வெற்றி கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். அப்படின்ற நிச்சய புத்தியோட நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா, வெற்றி கிடைச்சே தீரும். இதுதான் வெற்றிக்கான சீக்ரெட்டே. அது வந்து 4ஆம் தேதி முரளியில சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா, முதல்ல கவலை இருக்காது. வெற்றி நமக்கு கண்டிப்பா கிடைக்குதுன்னா, எதுக்கு கவலைப்பட போறோம்? அப்ப கவலையே படலன்னா, புத்தி கரெக்ட்டா வேலை செய்யும். பதற்றத்துல இருந்தா புத்தி சரியா முடிவு எடுக்காது. அப்ப அடுத்தடுத்து தப்பு தான் வரும். அப்ப கவலையே படாதப்ப கரெக்ட்டா வேலை செய்யும். கரெக்ட்டா முடிவு எடுப்போம். அப்ப கண்டிப்பா வெற்றியும் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்றாரு. யோக யுக்தோட ஏன்னா இங்க மெயின் இங்க சேவை செய்யற முறையே யோக யுக்தோட பண்ணணும். அதே நேரத்துல நிச்சய புத்தியோடையும் பண்ணணும். யோக யுக்தோட பண்ணா வெற்றி கிடைச்சே தீரும். இங்க ராமாயணத்துலலாம் பார்த்தா, அந்த சீரியல்ல ராமர் வந்து அம்பு விடுவாரு. அம்பு விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்படி மேல வச்சுட்டு இப்படி கடவுள நினைப்பாரு. அப்படி சல்லுன்னு ஏறுற மாரி காட்டுவாங்க. அப்ப இந்த ஞான அம்பு விடுறது பாபா நினைவுல இருந்து அம்பு விடுறது தான் அவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்க. சூப்பரா. அது கண்டிப்பா இலக்க அடைஞ்சே தீரும். ஆனா, அடையுமா? நெறைய அ ஒரு சிலர் அப்படி பொலம்புவாங்க. எங்க நாமளும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எங்க சென்டருக்கு எத்தன பேர் வராங்க? அப்படி ஆரம்பத்திலேயே அந்த எண்ணம் இருந்தா, என்ன ஆகும்னு கேட்கிறாரு. ஆ நாம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க வெற்றி கிடைக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாபா ஏதாவது காட்சி கீச்சு காட்ட வேண்டியது தானே! அப்படிலாம் புலம்பி இருக்கிறாங்க. சில சிஸ்டர்ஸ். அப்ப இந்த சங்கல்பம் நிச்சய புத்தியின் சதவீதத்த குறைச்சிருச்சு. அப்புறம் எப்படி வெற்றி கிடைக்கும்? நிச்சய புத்தி இருந்தா தானே வெற்றி கிடைக்கும்னாரு. இங்க தான் நிச்சய புத்தி இல்லையே! புலம்ப ஆரம்பிச்சுட்டீங்களே! அப்ப நிச்சய புத்தியோடைய பெர்சன்டேஜ் குறையுதுன்றார். எவ்வளவு பெரிய சீக்ரெட் பார்த்தீங்களா? இல்லையா? இதான் ஒரு பெரிய விஷயம். இதுவுமே ஒரு நிச்சய புத்தி. பாபா மேல வைக்கிறது மட்டும் நிச்சய புத்தின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம சேவையிலயும் வெற்றிய பத்தி யோசிக்கிறது, கிடைக்குமா, கிடைக்காதான்னு நினைக்கிறது. இதெல்லாமே ஒரு நிச்சய புத்தியோட குறைவு தான் கண்டிப்பா, அப்படிங்கிறாரு. கண்டிப்பா. ஏன்னா, சென்டர்ல நடக்கிற சேவையெல்லாம் பயங்கரமா லட்சக்கணக்குல செலவு பண்ணி பண்ணுவோம். ஆ ஒரு ஸ்டால் எல்லாம் போடுறாங்கன்னா, அதுக்கேத்த மாரி லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய ஃபங்ஷன்ல தான் அத பண்ணுவோம்.
ஜோதிலிங்கம் பண்ணாலும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. சென்டருக்கு 2 பேர் தான் வருவாங்க. ரொம்ப ரேர் தான் ஒரு 6, 7 பேர் வர்றதெல்லாம். பட் ஒரு 2, 3 பேரு அப்படி வருவாங்க. சில சமயம் வராம கூட போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் தான். ஆனா, அவங்க பாபா குழந்தை ஆனாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதான் உண்மை. இது எனக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, முதல்ல நான் வந்து 2013ல பாபா ஞானம் கிடைக்குது. கிடைச்சு 1 மாசத்துக்குள்ளேயே வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போட ஆரம்பிச்சுட்டோம். அப்ப நான் போட்டதுடைய லட்சியம் என்னன்னா, ஆ எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்லி கஷ்டமா இருக்குது. ஒரு மாரி தொண்டை வலிக்குது. அதனால வீடியோவ அவங்களுக்கு அனுப்பிச்சு பாருங்க. அப்படி சொல்லலான்றதுக்காக தான் அது போட்டது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு, அப்பதான் வந்து மொபைல் வாங்குறோம். அதுவரைக்கும் கம்ப்யூட்டர்ல தான் போட்டுட்டு இருக்கிறேன். அப்ப மொபைல் வந்து யாரோ சொன்னாங்க. அது மாரி மொபைல்லயே பண்ணலாம் தெரியுமா? அப்படியா மொபைல்லே பண்ணலாமா? அப்படின்னு சரி வாங்கி பார்ப்போன்ட்டு வாங்கி, அப்பதான் வந்து WhatsAppக்கு அப்பதான் WhatsApp அறிமுகமாகுது. அதாவது எனக்கு அறிமுகமாகுது. WhatsAppக்கு வாங்க அப்படின்றாங்க. சரி என்ன தயங்கி தயங்கி அத போயிட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன். அப்பதான் நெறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்து பாப்பா குழந்தை ஆயிருக்கிறாங்கன்றது தெரியுது. ஓ! நம்மளத பார்த்து ஆக கூட செய்வாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய லட்சியம் அது தெரிஞ்சுக்கணுன்றது தானே தவிர, இது ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. அது எப்படி ஒரு வீடியோவ பார்த்து எப்படி ஆயிட முடியும்? ஆ ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க ஒரு வீடியோ தான் பார்ப்பாங்க. அவங்க தொடர்ந்து பார்ப்பாங்கன்லாம் தெரியாது. ஒரு வீடியோ தான் பார்ப்பாங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணுவேன், எல்லா வீடியோலயும் அந்த சக்கரத்த சுத்துன்னு சுத்துவேன். பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவும் 1 மணி நேரம் பேசியிருப்பேன். எல்லாத்துலயும் ஃபுல் ஞானத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப அவங்க சென்டருக்கு போயி ஞானம்லாம் எடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்ப இன்டர்நெட்ல பண்ணதுக்கே இவ்வளோன்னா, நேர்ல போய் நம்ம பண்ணா எத்தன பேர் ஆவாங்க? அது நமக்கு தெரியாது ஆக்சுவலா. அதான் உண்மை. சென்டருக்கு வராததுனால அவங்க ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. எங்கேயாவது ஆயிருப்பாங்க அல்லது இன்டர்நெட்லயாவது ஆயிட்டு இருப்பாங்க. நான்லாமே அப்படித்தான் வந்தது. சென்டர்ல என் பேருன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. ஒரு சென்டர்லயும் அப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். பெர்மனண்டா ஒரு சென்டர்லயும் நான் இருக்கலல்ல. அதனால தெரியாது. தெரியாது. இது கரெக்ட். கணக்கு பாபா கணக்குல கூட நான் இருக்கிறேனா என்னன்னு தெரியாது. ஆனா நெட்ல தான் நமக்கு சேவை நடக்குது. அந்த கண்டிப்பா. மாரி கூட தெரியாம எவ்வளவோ பேர் இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து ஒரு காலேஜ்ல எடுக்கும் பொழுது, ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடண்ட். அவங்க அப்படியே வந்த உடனே, "இது எங்க இருக்குது? நான் இன்னைக்கே வரேன்னாங்க." அது இன்னமும் அடுத்த நாள்ல இருந்து அந்த காலேஜுக்கு எங்களால போக முடியாத மாரி சூழ்நிலை வந்துருச்சு. போகவே இல்ல அதுக்கப்புறம். ஆனா அடிக்கடி தோணும். அந்த ஆத்மா அப்படி இருந்துச்சே, அந்த ஆத்மா சென்டருக்கு போலயே போலயேன்ற எண்ணம் வருது. ஆனா யாருக்கு தெரியும்? போயிருப்பாங்க. இல்லையா? போய் இருக்கலாம். ஆமா. அது பாபா பார்த்துக்குவாரு. அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அவ்வளவுதான். சோ அததான் சொல்றாரு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இந்த நிச்சய புத்தி குறையுது. எங்க பண்ணிட்டு தானே இருக்கிறோம். எங்க வராங்கன்ற எண்ணம் வந்துட்டா, நிச்சய புத்தி குறையுது. இப்ப நிச்சய புத்தி குறையும் போது தான், அதனால வெற்றி குறையுதுன்றாரு. சூப்பரா. அதனால நிச்சய புத்தி உடையவரா ஏன்னா இது வந்து ஒரு புலிய அம்பால விடுறோம்னா, அதுக்கு ஸ்தூலமா கண்ணுக்கு தெரியுது. இது நமக்கு தெரியாது. அவங்க இதயத்துல தச்சுதா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. அம்பு விடுறது தான் நம்ம வேலை. விட்டுட்டா கண்டிப்பா தச்சிருக்கோம்னு நம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். நிச்சய புத்தி உடையவராகி செஞ்சீங்கன்னா, தோல்வி அடையவே மாட்டீங்கன்றாரு. அந்த நிச்சய புத்தியில தான் இருக்குது எல்லாமே. சுய புருஷார்த்தத்துக்கும் சரி. இந்த விகாரத்தெல்லாம் வெல்ல முடியுமா? பாபா சொல்றாரு, கல்ப கல்பமா நீ ஜெயிச்சேன்றாரு. நேத்து முரளியில சொல்றாரு, ஆ 84 பிறவினா எல்லாருமா எடுப்பாங்க அப்படின்னு சிலர் கேட்கறாங்க. நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க அப்படி கேட்க மாட்டாங்கன்றாரு. நீங்க ஏன் லேட்டா வர்றீங்க? வந்தேன்னு ஏன் நினைக்கிறீங்கன்றாரு. இல்லையா? இப்ப போன ஜென்மத்துல பாபா குழந்தையா இருந்தவங்க சரீரம் விட்டு எங்க போனாங்க? அது ஏன் நானா இருக்க மாட்டேன்னு நினைக்க வேண்டியதுதான். அப்பவே வந்தேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்லையா? இது இல்லாம கடைசியில வரவங்களும் ஃபாஸ்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றாரு. ம். சோ அந்த நிச்சய புத்தி ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வெற்றி அடைஞ்சேன் விகாரத்தை, வீண் விஷயத்த, உலக ராஜ்யத்த அப்படிங்கிறது அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்படி இருந்தா தோல்வி அடையவே மாட்டீங்கன்றாரு.
மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. என்னடா நம்ம இத்தனை வருஷம் பாபா குழந்தையா இருக்கிறோம். இவன் என்ன இப்ப வந்து என்னமோ ஆயிடுவோன்றான், நாராயணன் ஆயிடுவோன்றான்னு அவங்களுக்கு தோணும். அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆவும். ஆகியே தீருவோம். அது இருக்கணும். அப்படி இருந்தா தோல்வி அடையவே மாட்டீங்கன்றாரு. ஏன்னா இங்க நிச்சய புத்தி தான் ஆதாரமே. அஸ்திவாரமே அதான் சொல்றேன். அது இருந்துச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். அந்த போஸ்ட் எனக்கு தான். பிரச்சனை வருது வரும்ன்ற. ஏன் வருது? உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்காக வருதுன்ற. இல்லையா? முருகனா இருக்கட்டும், எல்லா கதையுமே பிரச்சனை வருது. சண்டை போடுறாங்க. போட்டாதானே ஒரு வெற்றி முருகன் ஆகுறாரு. வெற்றிவேல் முருகன் அப்பதானே ஆகுறாரு. சண்டையே இல்லைன்னா அது வரதான் செய்யும். அதன் மூலமா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்ற. அதனால உங்களுடைய கவனம் என்ன இருக்கணும்? பாபா கிட்ட முழு ஈடுபாடுன்ற அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்க தீப்பந்தம் சுமக்கிறது, அது எல்லாமே தீச்சட்டி சுமக்கிறது. இந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இதுல தடையெல்லாம் பசுமம். நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும்? அமைதியா போகணும். அவ்வளவுதான். நான் செத்துட்டேன். இங்க எது நடந்தா எனக்கு என்ன? இங்க நடக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்றார் பாபா. நீங்க சொர்க்கத்துக்கு வாங்க. உங்க ராஜ்யம் அங்க இருக்குது. இங்க இருக்கிற எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்றார். அப்ப தடையெல்லாம் எரிஞ்சிடும். இங்க போய் முட்டி மோதனாதான் தடை வந்து நிக்கிறது. அந்த தடை நிக்கிறதே நான் தடைடா என் கண்ணுக்கு உன் கண்ணுக்கு தெரியலையான்னு அது கேட்கணும். எனக்கு எதுவும் தெரியலையான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அவ்வளவுதான். சோ சூப்பர் முரளி முடிஞ்சிச்சு. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.